بسم الله الرحمن الرحيم. نصوص من الحديث النبوي الشريف. நஸ்ஸுக்கு பன்மை நுசூஸ். நஸ்ன்னு சொன்னா ஆதாரம், நஸ் என்று சொல்லுவாங்க. மினல் ஹதீத், ஹதீத் ஹதீத்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம். அந்நபவி அஷ்ஷரீஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கைமிகு ஹதீஸிலிருந்து உண்டான ஆதாரங்கள் என்ற ஒரு பெயரை அஷேக் அத்துக்தூர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா அவங்க இந்த நூலுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நூலினுடைய போங்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஹதீஸ், ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸிலிருந்து ஒரு தலைப்பை கொண்டு வந்து கூறிய பிறகு அதை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கு கீழே அடிக்குறிப்புல வந்து அந்த ஹதீஸ் எங்க இடம்பெறுது என்ற செய்தியை கொடுத்திருக்காங்க. இதான் தஹ்ரீஜ், சுருக்கமா கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எந்தெந்த இடத்துல யார் என்னென்ன இமாம்கள் இந்த ஹதீஸை வெளியிட்டு இருக்கிறாங்க, தஹ்ரீஜை கொடுத்திருக்கிறாங்க. இந்த டேர்ம் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். தஹ்ரீஜ், சனத், சில்சிலா எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக ஷர்ஹுல் முஃப்ரதாத், இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம் கொண்டு வந்திருக்காங்க, விளக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப மிக பயனுள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியின் மூலமாகத்தான் நாம அரபு மொழியை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த பகுதியில் இடம்பெறக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான விளக்கங்களை வைத்து அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய இதர வார்த்தைகளை எல்லாம் இந்த பகுதியின் மூலமாக நாம கற்றுக்கொள்ளலாம். உண்மையில் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்க இந்த பகுதியில் இடம்பெறக்கூடிய முஃப்ரதாத்துகளை எழுதி அதை வாழ்க்கையில் அப்படியே மனப்பாடம் செய்து அதை பேசி பழகுனீங்கன்னா உங்களுக்கு அரபி, அதாவது இந்த கிராமர் சார்ந்த இந்த அரபி என்பது, இந்த பழமொழியான இந்த அரபி என்பது, தெளிவான இந்த மொழி என்பது நமக்கு வந்துடும். இது பேச்சு வழக்கு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த பகுதியா ஈதாஹாத்துன், ஈதாஹாத்துன் நஹ்விய்யத்துன், இலக்கணம் சார்ந்த தெளிவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இலக்கணம் சார்ந்த தெளிவுகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமாரீன், பயிற்சிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பயிற்சியோட இந்த பகுதி, இந்த ஹதீஸினுடைய பாடம் முடியுது. முதல் ஹதீஸினுடைய பாடம் முடியுது. அடுத்து இரண்டாவது ஹதீஸ். இப்போ இப்படிதான் இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு இருக்கும். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஒவ்வொரு இந்த துணை பாடங்களை தெளிவான முறையில நாம கற்று மனனம் செய்ய முயற்சி பண்ணணும். இடையில நான் ஒரு மாணவரை சந்திச்சேன். மாஷா அல்லாஹ், நம்ம வகுப்புல நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடியவங்க, துருசுல் லுகத்துல் அரபியாவுடைய இதுவரைக்கும் நடத்தப்பட்ட வீடியோவை பார்த்து அவங்க அரபியிலே எழுதியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அந்த அரபியிலேயே அவங்க அந்த அந்த நோட்ல எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வாங்க. அப்போ அவங்கள்ட்ட திரும்ப கேட்டேன், நீங்க அந்த வீடியோவை பார்த்து தான் நீங்க எழுதி கேட்டீங்களா, உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால அது புரியுதுன்னு சொன்னாங்க. எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, ஒரு வகுப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய வீடியோவை போய் பாருங்க. இதுல தப்பு இருந்தா சுட்டி காட்டுங்க, புரியாத விஷயம் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. ஏன்னா மனிதனாகிய நான் தவறு செய்யக்கூடியவன். ஏதாவது தவறுதலாக சொல்லிடலாம், அல்லது மறந்துட்டு ஒன்று விட்டு இருக்கலாம். அதை தாராளமாக நீங்க மெசேஜில் சுட்டி காட்டலாம். அடுத்த பகுதியில நாம அதை மக்களுக்கு அந்த தவறை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வாருங்கள் நம்ம ஹதீஸை படிப்போம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் வந்து ஆலிமியாவுடைய வகுப்பு படிக்கும் போது எனக்கு 2ஆம் ஆண்டுல இந்த வகுப்பை எங்க ஆசிரியர் பெருந்தகை நடத்தினாங்க. இது 2ஆம் ஆண்டாக நடத்தப்படக்கூடிய ஒரு நூல். 1ஆம் ஆண்டில் நீங்க பாத்தீங்கன்னா அஹாதீஸ் சஹலா, துருசுல் லுகத்துல் அரபியா 3 பாக நடத்தினாங்க. 2ஆம் ஆண்டு வரும்போது அதுல வந்து ஹதீஸ்ல வந்து இந்த நுசூசும் மினல் ஹதீஸி மினல்
மினல் ஹதீத் நபவி ஷரீஃப் என்ற இந்த நூலை நடத்தினாங்க. அதுக்கடுத்து முஸ்இஃப் சூரா யூசுஃப எவ்வாறு இலக்கணம் ஒளி ரீதியாக அணுகிறது என்று ஷேக் துக்தர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்த அந்த நூலை 2ஆம் ஆண்டு நடத்தினாங்க. நுசூஸுக்கு அடுத்ததாக முஸ்இஃப் நடத்தினாங்க. எனவே இந்த நூலை ரொம்ப பயனுள்ள ஒரு நூல். இது நாம பிள்ளைகளுக்கு நடத்தினா லுகா, அதே லுகா அப்படின்னா மொழி, நஹு இலக்கணம்லாம் தெரிய வரும், ஹதீஸும் தெரிய வரும். பாருங்கள், அழகான ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வாசகத்தை கொடுக்குறாங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்லதி, அவன், அன்கதஹு பி மினன்னார், என்னை காரணமாக வைத்து நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றினானே, அத்தகைய அல்லாஹிற்கு அனைத்து புகழும். பாருங்கள், இந்த ஹதீஸை பார்ப்போம். அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அன்ன குலாமம் மினல் யஹூதி, யஹூதிகளில் உள்ள ஒரு குலாம், ஒரு சிறுவன், கான யஹ்துமு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார். யஹூதியை சார்ந்த ஒரு சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யஹ்துமு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார். ஃபமரித, அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டு விட்டார். ஃபஅதாஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனிடத்திலே வந்தார்கள். ஃபஅதாஹு, அந்த சிறுவனிடம் வந்தார்கள். அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், யஊதுஹு, அந்த சிறுவனை நோய் நலன் விசாரிக்கும் நிலையாக, நோய் நலன் விசாரிப்பதற்காக, அந்த சிறுவனை பற்றியான நோய் நலன் விசாரிப்பதற்காக நபி அவர்கள் அந்த சிறுவனத்திலே வந்தார்கள். வஹுவ பில் மௌத், அந்த சிறுவனோ பில் மௌத்தி, மரண நிலையில் இருக்கும் போது, மரண தருவாயில் இருக்கும் நிலையில் அந்த சிறுவன், வஹுவ அந்த சிறுவனோ பில் மௌத்தி, மரண நிலையில், மரண தருவாயில் இருக்கும் போது, இருக்கும் நிலையில். நபி அவர்கள் அந்த சிறுவனத்தில் வந்த பிறகு ஃபதஆஹு இலல் இஸ்லாம், மரண தருவாயில் இருக்கக்கூடிய தனக்கு பணிவிடை செய்த அந்த சிறுவனை பார்த்து சொன்னாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிடு. ஃபதஆஹு, அந்த சிறுவனை அழைத்தார்கள், இலல் இஸ்லாமி, இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஃபநதரல் குலாம், அந்த சிறுவன், ஃபநதர, நதரன பார்த்தான், ஃப என்பது அத்துஃபுடைய எழுத்து. நதரல் குலாம், அந்த சிறுவன் பார்த்தான், இலா அபீஹி, தன்னுடைய தந்தையின் பக்கம் பார்த்தான். வஹுவ இன்த ரஅஸிஹி, வஹுவ அந்த சிறுவனின் தந்தையோ, வஹுவ அவரோ, இன்த ரஅஸிஹி, அந்த சிறுவனுடைய தலைக்கு அருகாமையில் இருந்தார். இன்த ரஅஸிஹி, அந்த சிறுவனின் தலைக்கு அருகாமையில் இருந்தார். ஃபகால லஹு அபூஹு, அந்த சிறுவனின் தந்தை அந்த சிறுவனுக்கு கூறினார், அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு. அத்தி, கட்டுப்படு. அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் அபுல் காசிம், காசிமின் தந்தையே என்று அழைக்கப்பட்டார்கள். காசிம் என்ற மகன் அவங்களுக்கு பிறந்தாங்க. எனவே அவங்க அபுல் காசிம் என்று அழைக்கப்பட்டாங்க நபி அவர்கள். அப்ப அந்த யூத சிறுவனின் தந்தை தன் மகன்கிட்ட சொன்னாங்க, மகனே, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு. அஸ்லம, உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். சும்ம மாத, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மரணித்து விட்டார். ஃபஹரஜ, பிறகு நபி அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஹரஜ, வெளியேறினார்கள்,
மின் இந்திஹி அவனை விட்டும் அவனிடத்திலிருந்து வெளியேறினார்கள். வஹுவ யகூல் அவர்களோ கூறும் நிலையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் அன்கதஹு பி மினன்னார் என்னை காரணமாக வைத்து நரகத்திலிருந்து அந்த சிறுவனை காப்பாற்றினானே அத்தகைய அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்ல ஏராளமான வழிகாட்டுதல் இருக்குது. முதல் வழிகாட்டுதல் பாருங்க, தன்னிடத்துல தனக்கு பணிவிடை செய்த சிறுவனை நோய்வாய்ப்பட்ட போது போய் சந்திக்கும் பழக்கம் நபி அவர்கள் காட்டிய ஒரு பழக்கம். நோய் நலன் விசாரிப்பது என்பது ஒரு சுன்னா, அது ஒரு நன்மையான காரியம். அப்ப நம்மள்கிட்ட ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு காஃபிராக இருந்தாலும் அவங்க நோய்வாய்ப்பட்டா போய் பார்க்கிறது என்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னா. அங்க போய் அந்த அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு எது சிறந்ததாக இருக்குமோ, எது மிக தேவையோ அதை நபி அவர்கள் செய்யறாங்க. அதான் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறது. அழகா எப்படி நபி அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க பாருங்க. நபி அவர்களுடைய அந்த ஹிர்ஸ், அந்த பேராவல், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடணும், அவங்க இஸ்லாத்தை நம்ம அழைக்கணும், நேர்வழி அவர் பெறணும் என்ற ஒரு பேராவல் நமக்கு தென்படுது பாருங்களேன். சரி, அடுத்து பாருங்க. அப்ப நபி அவர்கள் நோய் நலன் விசாரிக்க சென்றிருக்கிறாங்க. சஹாபாக்களை நோய் நலன் விசாரிக்க சென்றிருக்கிறாங்க. நோய் நலன் விசாரிக்க செல்வது என்பது ஒரு சுன்னா. காஃபிராக இருந்தாலும் நமக்கு தெரிந்தவங்களாக இருக்கக்கூடியவங்களை போய் நோய் நலன் விசாரிப்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னா என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நீங்க பாத்தீங்க சொன்னா, நபி அவர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி இதுதான். அது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, ஏராளமான மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ அவங்க வழிகாட்டி அவங்க நல்ல ஒரு பாதையில பயணிக்கும் போது இப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, வழிகட்டவனா இருந்தான், நான் தான் இது சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டு தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இது தவறு. எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு அனைத்து புகழும், அவன்தான் என்னை காரணமாக வைத்து அவருக்கு நேர்வழி காட்டினான். அப்ப நேர்வழி காட்டுபவன், நரகத்திலிருந்து ஒரு மனிதை காப்பாற்றுபவன் அல்லாஹ் என்பதை நபி அவர்கள் இங்க அழகான முறையில கற்றுத்தர்றாங்க. இப்ப எனவே யாராவது ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா நம்மை காரணமாக வைத்து ஒரு நேரான பாதையை காட்டியிருப்பானே, ஆனால் நாம என்ன செய்யக்கூடாது? அங்க போய் தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய தற்புகழ்ச்சியை மேற்கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹை புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா தான் அவங்க வழிகாட்டினா, அல்லாஹு தாலா என்னை காரணமாக வைத்திருக்கின்றான், அதுக்கும் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹுவை புகழும் நிலையை நாம மேற்கொள்ள வேண்டும். சரி, அடிக்கடி நான் இந்த வாசகத்தை நினைவுபடுத்திக் கொள்வேன். அதனால ஏன்னா ஓதி கொடுக்கக்கூடிய ஏராளமான தாய்மார்கள் இங்கே இருக்கலாம். இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். உங்களிடமிருந்து உங்களை காரணமாக வைத்து அல்லாஹு தாலா பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்திருப்பானையானால் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் அதிகமா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்க நல்ல அவதரத்துக்கு என்னை காரணமா வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் புகழும். நிறைய பேர் காரணமாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு அனைத்து புகழும், அல்லாஹுவே அவங்க சிறப்பா ஓத அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் அதுல பல பேர் ஈடுபட்டிருக்காங்க, அதுல என்னையும் அல்லாஹ் ஒரு காரணமா வைத்திருக்கின்றான் என்று பணிவு கொள்ளும் பழக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும். ஒரு காலம் நான் தான் அவங்களுக்கு ஓதி கொடுத்தேன், என்னாலதான் அவங்க நல்லா ஓதுனாங்க என்ற தற்புகழ்ச்சி தற்பெருமையினுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இந்த 1ஆம் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அடிக்குறிப்பு, ஆனா தஹ்ரீஜ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை வெளியிட்டவங்க யார் யாரு? ரவாஹுல் புகாரி ஃபில் ஜனாயிஸ். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஜனாயிஸ் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருக்காங்க? 80வது இலக்க ஹதீஸா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. போய் எடுத்து பாருங்க. அபு தாவூத்
இவங்களாம் முஹத்திஸீன்கள், இவங்க தான் ஹுஃபாதுகள். இதெல்லாம் நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கொள்ளணும். இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் ஃபில் ஜனாயிஸ் என்ற பாடத்துல 5வது இலக்க ஹதீஸாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அவங்க வந்து 3வது பாகத்துல 227வது ஹதீஸாகவும் 280வது ஹதீஸாகவும் கொண்டு வந்திருக்காங்க. வல்லஃது, இதுல இடம்பெறக்கூடிய இந்த வார்த்தை என்பது அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவங்க வெளியிட்டுள்ள ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வார்த்தை அமைப்பாகும். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். வல்லஃது, அப்ப என்ன இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிப்புல வந்து சில வார்த்தைகள், ஆனா கருத்து மாறாத வார்த்தைகள் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். சரி, ஷர்ஹுல் முஃப்ரதாத். ஷர்ஹுல் முஃப்ரதாத்தோட நம்ம முடித்துக் கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம் இதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளணும். அல் குலாம், குலாம்னா சிறுவன். அதனுடைய அரபியில உள்ள அர்த்தம் என்ன? அஸ்ஸபியு, சிறுவன். சபீனாலும் சிறுவன் தான் அர்த்தம். ஹீன யுகாரிபு சின்னல் புலூகி, புலூகுன்னா வயதுக்கு வருது, வயதுக்கு வரக்கூடிய, அதாவது மெச்சூர், அந்த வயதுக்கு வரக்கூடிய, வயதை நெருங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிறுவன். வயதுக்கு வரக்கூடிய அந்த பருவம் ஒரு 13, 12 அந்த வயசுல இருக்கக்கூடிய சிறுவருக்கு குலாம் என்று சொல்லப்படும். குலாமுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, அடிமை என்ற அர்த்தமும் இருக்குது. இந்த குலாமுடைய ஜம் கில்மானுன், குலாமுடைய பன்மை என்ன? கில்மான் என்ற வார்த்தையாகும். அடுத்து ஹதம ஃபுலானன், இன்னவருக்கு அவர் பணிவிடை செய்தார். யஹ்திமு, ஹதம யஹ்திமு வ யஹ்துமு, 2 விதமா முதாரிகளை நம்ம சொல்லலாம். ஹதம யஹ்திமு, ஹதம அவன் பணிவிடை செய்தான், யஹ்திமு அவன் பணிவிடை செய்வான், வ யஹ்துமு என்றும் சொல்லலாம். என்ன அர்த்தம்? காம பிஹாஜதிஹி, அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டார். ஃபஹுவ ஹாதிமுன், ஃபஹுவ இந்த ஹிதுமத் பணியில் ஈடுபடக்கூடியவருக்கு ஹாதிம், பணியாளர் என்று சொல்லப்படும். எப்படி நம்ம இதை மனப்பாடம் செய்யணும்? ஹாதம யஹ்திமு வ யஹ்துமு ஹிதுமத்துன் ஃபஹுவ ஹாதிமுன், வஹிய ஹாதிமுன் வ ஹாதிமத்துன், பெண்பாலாக உள்ளவங்களுக்கும் ஹாதிமுன் என்றும் சொல்லப்படும், ஹாதிமத்துன் என்றும் சொல்லப்படும். பெண்பாலை குறிக்கக்கூடிய தாவும் கடைசியில் வைத்து சொல்லலாம், தா இல்லாமலும் சொல்லலாம். ஹாதிமுன் என்ற வார்த்தை ஒரு பெண் பணியாளருக்கும் ஹாதிம் என்றும் சொல்லலாம், ஆண் பணியாளருக்கும் சொல்லலாம், பெண் பணியாளருக்கு ஹாதிமத்துன் என்றும் சொல்லலாம். ஜம்உ கதமுன் வ ஹுத்தாமுன், இதனுடைய பன்மை என்ன? ஹாதிமுடைய பன்மை ஹதமுன் வ ஹுத்தாமுன், பணியாளர்கள். வல் மஸ்தரு, ரூட் வேர்ட், மூலச்சொல், ஹிதுமஹ் பணி, ஹிதுமஹ் அப்படின்னு சொன்னா பணி செய்தல். அடுத்து அத்தாஅ அப்படின்னா கீழ்ப்பட்டான், கட்டுப்பட்டான். தித்து அஸா, மாறு செய்தான் என்ற வார்த்தையினுடைய எதிர்ப்பதம் ஆகும். தித்துனா எதிர்ப்பதம். அஸா, அத்தாஅவுடைய எதிர்ப்பதம் என்ன? அஸா. அத்தாஅவுடைய எதிர்ப்பதம் அஸா, மாறு செய்தான் என்ற வார்த்தையாகும். அல் முதாரிஉ, அத்தாஅ உடைய முதாரி' யுதீஉ, கட்டுப்படுவான். அல் அம்ரு அத்தி', கட்டுப்படு. வல் மஸ்தரு இத்தாஅ, கட்டுப்படுதல். எப்படி மனப்பாடம் செய்யணும்? அத்தாஅ யுதீஉ இத்தாஅத்துன் ஃபஹுவ முதீஉன், அத்தி', அல் அம்ரு அத்தி', கட்டுப்படு. அத்தாஅ கட்டுப்பட்டான், யுதீஉ கட்டுப்படுவான், கீழ்ப்படுவான், அத்தி' கட்டுப்படு, கீழ்ப்படு, இத்தாஅ கட்டுப்படுதல், கீழ்ப்படுதல். இதை பிள்ளைங்களோட பேசணும். அத்தி', யா புனைய, என் அருமை மகனே, அத்தி',
அபாக்க, உன் தந்தைக்கு நீ கட்டுப்படு அப்படிலாம் சொல்லணும். ஆதல் மரீதா, நோயாளியை நலன் விசாரிக்க சென்றான். யஊது, ஆத யஊது, இதனுடைய முதாரி என்ன? யஊது. ஜாரஹு, அந்த நோயாளியை சென்று பார்த்தான். வல் மஸ்தரு இயாதா, இதனுடைய ஆதவுடைய மஸ்தர் ரூட் வேர்டு என்ன? மூல வார்த்தை இயாதா என்பதாகும். ஆத யஊது இயாதா, ஆத நோய் நலன் விசாரிக்க சென்றான். யஊது நோய் நலன் விசாரிக்க செல்வான். இயாதா நோய் நலன் விசாரித்தல், விசாரிக்க செல்லுதல். அன்கத ஃபுலானன், இன்னவரை காப்பாற்றினார், காப்பாற்றினான். ஹல்லஸஹு, அன்கதுக்கு என்ன அர்த்தம்னா ஹல்லஸஹு, அவரை விடுவித்தான். வனஜ்ஜாஹு, அவனை காப்பாற்றினான் என்று அர்த்தமாகும். ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அபுல் காசிம் என்ற வார்த்தையின் அர்த்தம், இது குன்யத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பு பெயர் குன்யா. அஸ்லம, அஸ்லம என்ற வார்த்தையின் அர்த்தம் தஹல ஃபில் இஸ்லாமி, இஸ்லாத்தில் நுழைந்தான் என்ற அர்த்தமாகும். வல் முதாரிஉ, அதனுடைய முதாரி யுஸ்லிமு என்ற வார்த்தையாகும். அஸ்லம யுஸ்லிமு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட பாடம் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் துருசுல் லுகத்தில் அரபியாவுடைய 9வது பாடத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் தொடங்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தாலா இந்த பாடத்தின் மூலமாக நல்ல பயனை எனக்கும் தங்களுக்கும் கொடுப்பானாக. அஹ்ஸன் அல்லாஹ் இலைக்கும். அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்தின் கல்வியும் அவனுடைய தூதரின் கல்வியும் நமக்கு கற்றுக் கொடுப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பாடம் நிறைவு பெற்றது. சந்தேகம் இருந்தால் 2 நிமிடங்கள் டைம் தருகிறோம், கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுங்க. அந்த சந்தேகத்திற்கான பதில் தெரிந்தால் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். புரியாத வார்த்தைகள் இருந்தால் கேட்கலாம், அல்லது நடத்துவதில் புரியாத நிலை இருந்தாலும் தெளிவுபடுத்தலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகங்கள் எதுவும் வராத காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம நிறைவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.